Good morning, students. Lesson Biogeology tissue level of organization திசு அளவிலான கட்டமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் கட்டமைப்பியலின் நிலைகள் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஒரு நியூ புக்ஸில் ஒரு சிலருக்கு இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டயக்ராம் இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லை. ஸோ இதை எதுக்காக இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, இருந்தாலும் இல்லாட்டியும் உன்னுடைய புக்ஸில் இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன விஷயத்துக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாக புக்ஸில் இருந்துச்சு, நியூ புக்ஸில் ஒரு சிலருக்கு இல்லை, நியூ புக்ஸ்லேயே ஒரு சிலருக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஆர்கன் சிஸ்டம், ஒரு உயிரினம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆர்கனிசம் லெவல் உருவாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னா மாலிகுலார் லெவல். மாலிகுலார் லெவல்னால் வேதி அளவிலான படிநிலை அப்படிங்கிறத இருக்கணும். அணுக்கள், ஆட்டம்ஸ், அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குது. ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ். அப்போது ஆட்டம் ஃபஸ்ட்டு இருக்கும், அதிலிருந்து டெவலப் ஆகி வரதான் மாலிகுல்ஸ். ஸோ அப்போது ஒரு உயிரினம் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே செல் 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 அப்படின்னு சொல்லி பயாலஜியில் பார்த்தோம். இந்த செல்லுக்கு பிஃபோர் ஸ்டேஜும் உண்டு. அந்த பிஃபோர் ஸ்டேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். சின்ன சின்ன அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாலிகுலாக மாறுது அப்படின்னு. அதே போல் தான் ஒரு உயிரினங்களில் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாலிகுல்ஸாக சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறோம். எப்படி? செல்லுலார் லெவல். அப்போ செல்லுக்கு முன்னாடி ஒரு லெவல் இருந்துச்சுன்னா அதுதான் ஆட்டம் அண்ட் மாலிகுல். நெக்ஸ்ட்டு செல் ஃபார்ம் ஆகுது. செல்லில் ஆர்கனெல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்போ நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கனெல் அப்படின்னா செல்லுக்குள்ளே நிறைய வகையான நுண்ணுறுப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் செல், பிளான்ட் செல்னு ரெண்டாக பிரித்து படிப்போம். அதில் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ், அதுக்கப்புறம் ரெட்டிகுலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிபோசோம், லைசோசோம், புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம், பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும்போது ஸ்மூத் மசில் செல்ஸ், ஸ்மூத் மசில்ஸ் மென் தசைகள் அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறாங்க. நர்வஸ் செல்ஸு, அதுக்கப்புறம் ரப் செல்ஸ், ஹார்ட் செல்ஸ், கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்? செல்லுலார் லெவல். நெக்ஸ்ட்டு செல்லெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறுது? டிஷ்யூ லெவல். டிஷ்யூ லெவல் அப்படின்னு சொல்லி சொன்னால் டிஷ்யூஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிமிலர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். சிமிலர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்னால் ஒத்த வகை செல்களை கொண்ட பகுதியை தான், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்களை கொண்ட பகுதி தான் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன டிஷ்யூஸ் இருக்குது? சாஃப்ட் ஸ்மூத் மசில் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ், எபித்தீலியல் டிஷ்யூஸ், மசில் டிஷ்யூஸ், நர்வஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. செல்லெல்லாம் ஒன்று சேர்ந்து டிஷ்யூவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. மென் தசை திசுன்னு சொல்லுவோம். இணைப்பு திசு, எபித்தீலிய திசு, தசை திசு, நரம்பு திசு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அடுத்தது டிஷ்யூனுடைய நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் லெவல். ஆர்கன் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். பல்வேறு திசுக்களால் ஆன பகுதியை தான் நம்ம ஆர்கன், உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிமெண்ட்ரி கெனால், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், கிட்னி. அலிமெண்ட்ரி கெனால் எதில் இருக்குது? டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அப்போது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே நிறையா வகையான ஆர்கன் இருக்குது. அதில் ஒன்று தான் என்னென்னு சொல்கிறேன்னா அலிமெண்டரி கெனால், கிட்னி, யூரினரி பிளாடர், ஹார்ட்டு, பிளட்டு, பிரெயின், லிவரு, லங்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய வகையான ஆர்கன். இந்த ஒவ்வொரு வகையான ஆர்கன்லேயும் எதனா ஃபார்மேஷன் இருக்குது? டிஷ்யூ ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஆர்கன் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் தட் ஒர்க் டுகெதர் க்ளோஸ்லி. பல்வேறு உறுப்புகள் எல்லாம் ஒன்று இணைஞ்சு பணிபுரியக்கூடிய அமைப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன வகையானது இருக்குன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. மோர் தென் 10, அதாவது 10 வகையான அமைப்புகளுக்கு மேலே, மண்டலங்களுக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் ஒரு சிலதை கொடுத்துருக்காங்க டயக்ராமில் பாரு. சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நெர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்,
இன்னும் நமக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கொடுக்கல. அதுக்கப்புறம் நர்வஸ் அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. அப்படி நிறைய வகையான சிஸ்டம் நமக்கு இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ எல்லா சிஸ்டமும் ஃபார்ம் ஆனதாக என்னென்னு சொல்கிறேன்னா ஆர்கன் சிஸ்டம். அடுத்து ஃபைனலாக தான் யார் உருவாகுதோ ஆர்கனிசமல் லெவல், அதாவது உயிரி அளவிலான படிநிலை. த ஹியூமன் ஆர்கனிசம் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஆர்கன் சிஸ்டம். மனித உயிரி பல்வேறு உறுப்பு மண்டலங்களால் ஆனதான் என்னென்னு சொல்கிறேன்னா ஆர்கனிசம் லெவல் அப்படிங்கிறது. ஓகே, இது எல்லாமே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 2 மார்க் இருக்குது, ஒரு 1 மார்க்கு. செல்னா என்ன, டிஷ்யூனா என்ன, ஆர்கன்னா என்ன, ஆர்கன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் செல், வாட் இஸ் டிஷ்யூஸ், வாட் இஸ் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நிறையா கொஷின் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு லைன் தான் நமக்கு ஆன்சர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதுக்காகவாவது இந்த டேப்லர் காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர் டு நோ பாக்ஸ் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதில் நிறைய 1 மார்க் இருக்குது. அந்த மோர் டு நோ பாக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். அதில் இம்பார்ட்டன்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதனுடைய டிஸார்டர்ஸ், அதாவது கனெக்டிவ் டிஷ்யூஸ்னுடைய டிஸார்டர்ஸ் பார்த்துடலாம். எலர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம், அண்டர்லைன் பண்ணிக்கோ. எலர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபெக்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் கொலோஜன் இன் த ஜாயின்ட்ஸ், ஹார்ட் வால்ஸ், ஆர்கன் வால்ஸ் அண்டு ஆர்ட்ரியல் வால்ஸ். மூட்டுகள், இதய வால்வுகள், நம்மளுடைய ஆர்கனுடைய வால்ஸ், உறுப்புகளினுடைய சுவர்கள், ஆர்டரிஸ் வால், தமனையினுடைய சுவர்கள், ஹார்ட்டில் இருக்கும் இல்லையா, ஆர்டரிஸ் வெயின் இருக்கும் இல்லையா, அதனுடைய வால்வுகள், இந்த மாதிரி பல இடங்களில் ஏற்படக்கூடிய கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியினால் ஏற்படக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் தான். கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா குறைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த குறைஞ்சதுன்னா ஏற்படக்கூடிய டிசீஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எலர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம், அண்டர்லைன் பண்ணிக்கோ. இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் டிசீஸ்னால் ஹெரிட்டபிள் டைப்ஸ், அப்படின்னா பாரம்பரிய வகைக்கான நோய்கள். நம்மளுடைய உடலில் இணைப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா பார்த்துட்ருக்கோம். அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸில் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போது அது பாரம்பரிய வகை நோய். ஃபஸ்ட்டு டைப்புக்கு எலர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்லர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, கொலாஜன் பாதிப்புனால நம்மளுடைய முக தசைகளில் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய். நம்முடைய முகம் சுருங்கி போயிடுது அல்லது ஒரு சரியான ஸ்கின் ஃபார்மேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிசீஸுக்கு தான் என்ன பேர், ஸ்டிக்லர் சிண்ட்ரோம். எஃபெக்ட்ஸ் கொலாஜன் அண்ட் ரிசல்ட் இன் ஃபேஷியல் அப்நார்மலிட்டிஸ். முக தசைகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு காரணம் இந்த கொலாஜன் பாதிப்பு. இதுக்கான நோய் தான் ஸ்டிக்லர் சிண்ட்ரோம். தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப்டோமயோசார்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். இந்த டிசீஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாஃப்ட் டிஷ்யூஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். எந்தெந்த இடத்துல சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெட் தலைப்பகுதி, நெக் கழுத்து பகுதி அண்டு யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் சிறுநீரக இனப்பெருக்க பாதை. நம்ம யூரின் போகிற பிளேசஸ், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் பிளேசஸில் அங்கே தான் சாஃப்ட் மசில்ஸ் அப்படிங்கிறது, சாஃப்ட் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சாஃப்ட் டிஷ்யூஸில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் தான் இந்த ராப்டோமயோசார்கோமா அப்படிங்கிறது. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் உருவாக ஆரம்பிக்கும். ரொம்ப மென்மையான பகுதிகளில் கட்டிகள் உருவாகுச்சு அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் த்ரெட்னிங் சாஃப்ட் டிஷ்யூஸ் டியூமர் அப்படின்னா கட்டிகள். இந்த பகுதிகளில் கட்டிகள் உருவாகுச்சுன்னா அந்த டிசீஸ்க்கு பேர் ராப்டோமயோசார்கோமா. இது என்ன நோய் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பாரம்பரிய வகை, ஹெரிட்டபிள் டைப்ஸ். நமக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய தலைமுறைக்கும் வரும்.
இது எதனால் ஏற்படுது? நம்மளுடைய கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால ஏற்படுது. முக்கியமான கொஸ்டின்ஸ் குறிச்சுக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூஸ் டிஸார்டர்ஸ். சுய தடைக்காப்பு வகை இணைப்பு திசு குறைபாடு. இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூஸ் குறைஞ்சி போச்சுன்னா ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ் தான் இதுவும். ஃபஸ்ட்டுக்கு பேர் ருமாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ருமாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு செல்கள் நம்மளுடைய மூட்டுகளை சுற்றியும் நோய் எதிர்ப்பு செல்கள் அந்த மூட்டை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் இருக்கும் இல்லையா, அந்த ஜவ்வுகளை வீக்கமடைய செய்யும். ஸோ வீக்கமடைய செய்கிறதுனால இந்த ருமாய்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு நோய்கள், மூட்டு நோய்கள் ஏற்படுது. இந்த இம்யூன் செல்ஸ் அட்டாக் த இன்ஃப்ளேம் த மெம்பரைன்ஸ் அரவுண்ட் த ஜாயின்ட்ஸ். நம்மளுடைய ஜாயிண்ட் மூட்டுகள்லாம் எங்கெங்கே இருக்கோ எலும்புகளை இணைக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம ஜாயிண்ட் மூட்டுகள்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஏற்படக்கூடிய டிசீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட் ஏரியா, லங்ஸ் ஏரியா அண்டு ஐஸ் ஏரியாவிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ருமாய்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய டிசீஸ். அடுத்தது ஜொகரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சலைவா அண்டு டியர்ஸ், உமிழ்நீர் எச்சை ஏற்படும் இல்லையா, உமிழ்நீர் ஏற்படுது இல்லையா, அந்த இடத்துலையும் நம்மளுடைய டியர்ஸ் அப்படின்னா கண்ணீர் சுரப்பது படிப்படியாக குறைஞ்சு போயிடும் இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னோம். அப்போ நமக்கு சரியான லெவலில் என்ன ஃபார்ம் ஆகணும், சலைவாவும் ஃபார்ம் ஆகணும், சரியான ஃபார்மேஷனில் நமக்கு டியர்ஸ் கண்ணீரும் ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆகலைன்னா நமக்கு டிசீஸ் வந்துருச்சு. அந்த டிசீஸ்க்கு நேம் ஜொகரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டேப்லர் காலம் இருக்கும். அந்த டேப்லர் காலமும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பயாப்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பயாப்சி அண்டு ஆட்டோப்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயாப்சிங்கிற அடிக்கடி கேட்பாங்க. பயாப்சின் ஆட்டோப்சி அப்படிங்கிறத உயிருள்ள உடலிலிருந்து கொஞ்சம் அளவு டிஷ்யூஸ் அல்லது அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எடுத்து அந்த நோயினுடைய தன்மை, அதனுடைய ரீசன், நோய் எந்த இடத்துல பரவி இருக்குது அப்படிங்கிறத சோதித்து அறியக்கூடிய முறைக்கு தான் பயாப்சி. நிறைய நம்ம டாக்டர்ஸ்கிட்ட நம்மளுடைய பேரண்ட்ஸையோ அல்லது நமக்கோ அப்படின்னு சொல்லி கூட பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம டிஷ்யூவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 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 ஃப்ளூயிட் எடுத்துடுவாங்க. டிஷ்யூக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை எடுத்துக்கிட்டு அதில் ரிசர்ச் பண்ணுவாங்க, சோதித்து அதை ஆராய்ச்சி பண்ணி ஸோ இன்ன காரணத்தினால இன்ன டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஐடென்டிஃபைக்கு பேர் தான் பயாப்சி. Biopsy is an examination of tissues or liquid removed from a living body to discover the presence, cause or extent of a disease. ஸோ அப்போ பயாப்சி அப்படிங்கிறது அந்த டிஷ்யூஸை எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டாப்சி அப்படின்னு இருக்கும். ஆட்டாப்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆட்டாப்சி இஸ் எ போஸ்ட் மார்ட்டம் examination to discover the cause of death or the extent of disease. இறந்த உடலின் உட்கூறுகளை வெட்டு. இப்போ உயிருள்ள பொருளை பார்த்தா அதுக்கு பேர் பயாப்சி. டெத் பர்சன்ஸ், ஸோ இறந்து போனவங்கள உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை வெட்டி இறந்த பிறகு இதுக்கு என்ன காரணம், ஏதாவது நோய் பரவி இருக்கா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணக்கூடிய முறைக்கு தான் ஆட்டாப்சி அப்படின்னு சொல்லி பேர். நம்ம ஊரில் சொன்னோம்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு என்ன சொல்லணும், ஆட்டாப்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பயாப்சி உயிரோடு இருந்தால், ஆட்டாப்சிங்கிறது டெத் பர்சனுக்கு செய்யக்கூடியது. சரியா? அடுத்தது ஃபாரன்சிக் சயின்ஸ் தடய அறிவியல். அதாவது இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொலைக்கு நம்ம அந்த நிறைய வகையான தடய அறிவியலாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் என்னென்னு சொன்னால் ஃபாரன்சிக் சயின்ஸ். குற்றங்களை துப்பறிய டிஷ்யூஸை வச்சுக்கிட்டு துப்பறியக்கூடிய தொழில்நுட்ப முறைக்கு தான் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த முடியை கீழே போடக்கூடாது, நகங்களை கீழே போடக்கூடாது, கைரேகை இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக்ஸ். ஹிஸ்டோ அப்படின்னு சொன்னால் திசு. அந்த ஒரு டிஷ்யூ இருந்துச்சுன்னா போதும், அந்த திசுவை வச்சுக்கிட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க,
என்ன ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்வாங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு தான் ஃபாரின்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது. திசுவை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு என்ன பேர்? ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம். ஸோ க்ரைம்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் ஃபாரின்சிக் சயின்ஸ். ஸோ மோர் டு நோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னொரு வகையான பாக்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பால்மரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. பால்மரிஸ் மசில்ஸ். அது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. நமக்கு ஒரு டேப்லர் காலம் அப்படின்னு கொடுத்துட்டாவே அந்த டேப்லர் காலத்தில் கட்டாயம் ஒரு 1 மார்க்கோ ஒரு 2 மார்க்கோ கட்டாயம் வந்துடும். அதனால் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். பால்மரிஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுடைய முழங்கையில் இருந்து மணிக்கட்டு வரை நம்மளுடைய ஹேண்டு கைப்பகுதி எடுத்துக்கலாம். அந்த கைப்பகுதிகளில் நம்மளுடைய முழங்கையில் எடுத்துக்கும். முழங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முட்டி எல்போ ஏரியா, அந்த எல்போவிலிருந்து கை வரைக்கும், அந்த கை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய வகையான எலான்கேஷன் மசில்ஸ் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மசிலுக்கு தான் என்ன பேர்? பால்மரிஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த பால்மரிஸ் மசில் அதிகமாக யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மங்கீஸ்ட் இருக்குது. மங்கீஸ்னுடைய மரத்து மேலே தொங்கிட்டு இருக்கும்போது தொங்குறதுக்கும் சரி, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கும் சரி, இந்த பால்மரிஸ் மசில் தான் யூஸ் ஆகுது. அண்டர்லைன் பண்ணிக்கோ. இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் நம்மளை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மங்கி கேட்டகரியில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு, ஒரு பொருளை தூக்குறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ஹேண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த பால்மரிஸ் மசில் எங்கே தான் இருக்குது? நம்மளுடைய கைகளில் தான் இருக்குங்கிறாங்க. அந்த கைகள் மூலமாக தான் அந்த மசில்ஸ் அப்படிங்கிறது எலான்கேஷன் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன் பீங்ஸில் 11% பேருக்கு மட்டும்தான் ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த பால்மரிஸ் மசில்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுறது கிடையாது. கிட்டத்தட்ட 11% பீப்புள்ஸுக்கு தான் என்ன பண்ணுது அப்படிங்கிறாங்களா, இந்த பால்மரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த பால்மரிஸ் மசில் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இன்னொரு டிசீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டிசீஸையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த டிசீஸ்க்கு பேர் டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நரம்புகள்னால் ஏற்படக்கூடிய நர்வஸ் சிஸ்டம். இப்போ நம்ம இன்னும் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கல, ஆனாலும் நரம்புகள்னால் என்னென்ன வகையான நரம்புகள்னால் என்னென்ன வகையான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்கின்சன் டிசீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன டிசீஸ் சொல்லலாம்? பர்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு. நம்மளுடைய எந்த விதமான மூமெண்ட்டுமே நமக்கு இருக்காது. ஸோ அப்போ அந்த உடல் இயக்கத்தை பாதிக்கக்கூடியதான் பர்கின்சன் டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ இது நரம்பு மண்டலங்கள் பாதிச்சுன்னா நமக்கு அதிகமாக என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா டிமோரஸ் அப்படின்னு சொன்னால் நடுக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சீமயர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிசீஸ் அப்படின்னு சொன்னால் இது ஒரு வகையான நரம்பு செல்கள் சிதைஞ்சு போகிறதுனால திடீர்னு ஏற்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். நரம்பு செல்கள் சிதைஞ்சு போகிறதுனால ஏற்படக்கூடிய டிசீஸ் தான் அல்சீமயர் டிசீஸ் அப்படிங்கிறோம். சமீப காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான நிறைய வகையான மெமரிஸ் நமக்கு வராது. நினைவாற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகும். அப்புறம் நம்ம பேசக்கூடிய மொழியில் நம்மளோட லாங்குவேஜில் டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படும். தெளிவாக பேச முடியாது, சமமாக நம்மளால் எல்லாருக்கிட்டையும் பேலன்ஸ்டாக பேச முடியாது. அப்போது ஸ்பீச்சில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான மென்டாலிட்டி நமக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிலையான ஒரு மொழிகள், நிலையான ஒரு மனநிலை, என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், அல்லது எதுக்காக இது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயமும் நம்மளுடைய மைண்ட் தாட்டுக்கு வராது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ் தான் என்னென்னு சொல்லணும்னா அல்சீமயர் டிசீஸ் அப்படின்னு பேர். இது எதனால் ஏற்படுதுன்னா நர்வஸ் சிஸ்டத்தினால, நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால ஏற்படுது அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமான 1 மார்க்கு, அதெல்லாம் குறிச்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸும் உண்டு, புக் பேக் கொஸ்டின்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு என்ன பண்ணிட்டு வராங்கன்னா கேட்டுக்கிட்டே வராங்க. உன்னுடைய புக்கில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு நார்மலான 2 கொஸ்டின்ஸ். அது என்ன கொஸ்டின் பார்த்துக்கலாம். What type of connective tissues is damaged when one
cut on his index finger accidentally. உனது ஆள்காட்டி விரல் தவறுதலாக வெட்டப்பட்டு விட்டால் உன் உடலில் என்ன வகையான இணைப்பு திசு பாதிக்கப்படும்? இது உன்னுடைய புக்லேயே தான் இருக்குது இந்த கொஸ்டின். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உன்னுடைய ஆள்காட்டி விரல், அதாவது உன்னுடைய மிடில் ஃபிங்கர் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு கட்டாகி போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இந்த கட்டாகும்போது உன்னுடைய எந்த பகுதி பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும், படிக்கணும். செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம பாடியில் நிறைய வகையான ஃபேட் திங்ஸ், த ஸ்டோர்டு லிப்பிட்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் அடிப்போஸ் டிஷ்யூஸ் ஆர் தே கலர்டு ஒய். நம்ம உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்போஸ் டிஷ்யூஸ், கொழுப்பு பொருட்கள் நிறைய எங்கே சேமித்து வச்சுருக்காங்கன்னா அடிப்போஸ் திசுக்களாக தான் சேமிச்சிருக்கோம். அப்போ அந்த கொழுப்பு பொருட்கள் அடிப்போஸ் திசுவில் சேமிக்கப்பட்டு இருந்தால் அது என்ன கலரில் இருக்கும்? உன்னுடைய புக்லேயே தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது பாரு, ஸ்க்ரீனில் தெரியும், புக்கே வச்சுக்கோ, என்ன கலரில் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்படி தான் நமக்கு டெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இந்த கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். நம்ம பாடியில் ஸ்டாட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டாட்டிஃபைடு எபித்தீலியா ஆர் பில்டு ஃபார் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆர் டு ரெசிஸ்ட் அப்சார்ப்ஷன். வாட் ஆர் த சிம்பிள் எபித்தீலியல் பெட்டரேஜ்? அடுக்கு எபித்தீலியமானது தேய்மானத்தை தடுக்கிறதற்கும் பாதுகாப்பதற்காகவும் உள்ளது. கரெக்ட், இவங்க சொல்கிற கொஸ்டின்ஸ் ரைட்டு. ஆனால் சிம்பிள் எபித்தீலியம் இது எந்த வகையிலிருந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், மேம்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் கொஸ்டின் வரும். இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டினை சொல்லியிருக்கேன், இதுக்கான ஆன்சரையும் படிச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடியதை நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை ரிப்பீட்டடாக படிங்க, பாருங்கள். 1 hour நம்மக்கிட்ட கைடு இருக்கும், 1 or 2 times திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கும்போது லெசன்ஸ் புரியும், நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்.